இப்படி ஒரு பதில உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல ஸ்னேகா. நான் இப்படி ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு மாறா பேசணும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு பதில நான் உங்ககிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம எனக்கு கிடைச்ச கிஃப்ட். தேங்க்ஸ். ஸ்னேகா மேம், இஃப் யூ டோன்ட் மைண்ட், என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை பிரீத்தி மேம், ஒன்றும் இல்லை. ஐயோ ஸ்னேகா மேம் அழுகுறீங்க. மேம் அழுகாதீங்க. அழகிய லைலா அழுதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, அழுகாதீங்க. சார், இங்கே என்ன நடந்துச்சு? வரும்போது ஸ்னேகா நம்ம வாத்தி பாத்தி ஏதோ புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு பேசிட்டு இருந்தது மட்டும் தான் காதில் வாங்கினோம். மற்றபடி இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது எதுவுமே எங்களுக்கு தெரியல. அது மட்டும் இல்லை சார், உங்களுக்கும் ஸ்னேகா மேமுக்கு ஏதோ பாஸ்ட் இருக்குன்னு மட்டும் எங்களால் அனலைஸ் பண்ண முடியுது. அது உங்களோட பர்சனல், அதில் நாங்கள் தலையிட விரும்பலை. இருந்தாலும் என்ன ஒரு பாஸ்ட்டாக இருந்தாலும் அதை இந்த ப்ரெசண்டில் சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் சார். நீங்கள் ஒரு பிரின்சிபல், அதையும் தாண்டி ஒரு மனுஷன், ஒரு ஆம்பளை அப்படிங்கிறத வந்து உங்களுக்கும் மனசு இருக்கும் என்ன? அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி தான் சொல்கிறேன் என்ன? அப்படி ஒரு நிமிடத்துக்கு என்ன ஒரு பாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அந்த பொண்ணை காயப்படுத்தணுங்கிற அந்த எண்ணத்தில் இங்கே ப்ரெசண்டில் வச்சு எதையும் பேசாதீங்க சார். எல்லாருமே ஒரே மாதிரி இருந்துட மாட்டாங்க சார். பிரீத்தி அக்கா, அந்த ஒரு விஷயம் புரிஞ்சிருந்தா அந்த பாஸ்ட்லயே எல்லாமே சரியா இருந்திருக்குமே. அது புரியாதனால தானே ப்ரெசண்ட் வரைக்கும் இழுத்துட்டு வந்து எனக்கு காயப்படுத்தணுங்கிறதுக்காண்டி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறாங்க. அக்கா, சில உறவுகளுக்கு சொன்னா புரியும், சில உறவுகளுக்கு அதை செயல்ல செஞ்சா புரியும், சில உறவுகளுக்கு நம்ம என்னதான் சொல்லியும் புரியாதுக்கா. காயப்படுத்த மட்டும்தான் அவங்க ஒரு விஷயமா வச்சுட்டு இருந்தா அது காயம் மட்டும்தாக்கா படுத்துவாங்க. அதுல வேற ஒண்ணுமே இல்லக்கா. இனாஃப். நான் யாரும் இங்க காயப்படுத்துங்கிற எண்ணத்துல எல்லாம் பேசல. என்ன, ஜஸ்ட் கேட்கணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். அதுக்கு சரியான பதிலா அவங்க சொல்லிட்டாங்க. இனி இந்த இடத்துல பேசுறதுக்கோ இல்ல ஆர்குமெண்ட் பண்றதுக்கோ இனி எந்த ஒரு வேலையுமே இல்லை. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஸ்னேகா. மிஸ்டர் ஹரிஹரன், ஒருத்தவங்க தான் காயப்படுத்துறேன் அப்படிங்கிறத வெளியே சொல்ல மாட்டாங்க, செயல்ல செய்வாங்க. அதைத்தான் நீங்க பண்றீங்க. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது என்ன? என் இடத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் என் பெயின் என்னன்னு தெரியும் என்ன? நான் எதையும் வெளியே சொல்லாம இருக்கேன்னா அதுல 1000 காரணம் இருக்கு. நான் இப்ப எதுக்கு அழுகிறேன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் மட்டும் உனக்கு தெரியும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ப்ளீஸ், இதுக்கு மேல என்ன கஷ்டப்படுத்தாது. என்னால முடியல. நான் எவ்வளவு கஷ்டத்தை தான் தாங்குறது. முடியல. ப்ளீஸ் என்ன விட்டுரு. பிரின்சிபல், என்ன பண்ணீங்க ஸ்னேகா மேம்? எதுக்கு அழுதுகிட்டு இருக்காங்க? என்ன பிரச்சனை? டேய் முண்டா, மூடிட்டுறா. தெளிவா பேசணும்னு நினைப்பு என்ன ஸ்னேகா? இந்த தெளிவு முன்னாடியே இருந்திருந்தா எல்லாம் சரியா இருந்திருக்கும். இப்போ வந்து என்ன பிரயோஜனம்? ஓகே, இதுல இருந்தே தெரியுது இவங்க 2 பேருக்குள்ளேயும் லவ்ங்கிற அந்த பாசிட்டிவ் தான் இருந்திருக்கு. ஓகே, ஆனா அவர் ஏன் எந்த இடத்துல சொல்லி காமிக்கணும்? நம்ம பேர் எதுக்கு இங்க ஈடுபடணும்? ஒண்ணுமே புரியல. அதான் சார், தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு நான் தெளிவா இருந்திருந்தா இன்னைக்கு இவ்வளவு குழப்பம் எனக்கு இருந்திருக்காது. நான் தெளிவா இல்லாதனாலதான் எனக்கு இவ்வளவு குழப்பம், இவ்வளவு வலி. இனி நான் தெளிவா இருந்துக்கிறேன் சார். நீங்க சொல்லிட்டீங்களே, நீங்க சொல்லி நான் தெளிவா இல்லைன்னா நான் எப்படி நீ வாழ்க்கையில வாழ முடியும்? ஆனா உங்க மூலமா சில பாடங்கள்லாம் கிடைச்சது. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஜீவா சார், என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, அதான் உங்களை புருஷன்னு சொல்லிட்டேன். என்னது புருஷன்னு சொன்னீங்களா? ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. எக்ஸ்கியூஸ் மீ சார் மேம், என்னாச்சு? எனி ப்ராப்ளம் மேம்? ஏன் அழுகுறீங்க? ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. இப்போ கிளம்பிடலாம். நீங்கள் சொன்ன 2 ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்புறம் சார், தாஜ்மஹால் நாளைக்கு சுற்றி பார்த்துக்கலாமே, இன்னைக்கு வேண்டாம். அதே மாதிரி நாளைக்கு நைட்டு இங்கேருந்து கிளம்புற மாதிரி பார்க்கணும். ஸோ இன்னைக்கு நைட்டே டிஜி ஏற்பாடு பண்ணிடுங்க. நாளைக்குலாம் வேண்டாம். கொடுத்த காசுக்கு சரியாக சுற்றி காட்டுறீங்க, எல்லாமே ஓகே தான். பட் நாளைக்கு தாஜ்மஹால் பார்த்ததோட நாளைக்கு நைட்டு எல்லாரும் கிளம்புற மாதிரி பார்த்துக்கலாம் சார். ஸோ இன்னைக்கு டிஜியை மட்டும் ஏற்பாடு பண்ணிடுங்க. இன்றைக்கே பசங்க என்ஜாய் பண்ணிருட்டோம். ஏன் மேம், எனி ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. என்ன காரணமாக தான் போதுமே. நாளைக்கு ஒரு நாள் தாஜ்மஹால் சுற்றி காட்டி நாளைக்கு நைட்டே கிளம்புற மாதிரி பார்க்கணும். அதனால நாளைக்கு நைட்டு டிஜே வேணும்னு சொல்கிறோம். ஓகே மேம், இருக்கட்டும். சரி, இப்போ வந்தீங்கன்னா அப்படியே கிளம்பிட்டு ஒரு சின்ன ஷாப்பிங் மால் இருக்கு, அது மட்டும் பார்த்துட்டு அப்படியே கொண்டு போய் டீச்சர் விட்டு அதுக்கப்புறம் மதியம் நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு மறுநாள் காலையில் தாஜ்மஹால் சுற்றி பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? வர சார். நீங்கள் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்புறம் எங்கள் டிபார்ட்மெண்ட் பிள்ளைங்க கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் வந்துடுறோம். ஓகே மேம். சார், என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம காலேஜில் போய் பார்த்துக்கலாம். தயவு செஞ்சு இங்கே எதையும் பேச வேணாம். ஏன்னா இது நம்மளோட என்ஜாய்மெண்ட் கிடையாது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், ஐ மீன் நம்ம பிள்ளைங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் நாம் இங்கே ஸ்டாஃபாக வந்திருக்கோம். இதில் தேவையில்லாமல் நம்மளோட பர்சனல் ப்ராப்ளத்தை இழுக்கிறது ரொம்ப தப்பான விஷயம்.
அதுவும் நீங்கள் ஒரு பிரின்சிபல், உங்களுக்கு எதையும் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது சார். உங்களுக்கு பேத்துக்கு என்ன ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அது காலேஜில் போய் பார்த்துக்கோங்க. இங்கே வேண்டாம் ப்ளீஸ், வாங்க போகலாம். சாரி மேம், எல்லாரும் வர சொல்லுங்க. என்னை தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா? என்னை சுடும் காதல் உன்னை சுடவில்லையா? என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் எழும் மின்னல் உன்னில் எழவில்லையா? முகத்திற்கு கண்கள் ரெண்டு, மொத்தத்திற்கு இதழ்கள் ரெண்டு, காதலுக்கு நெஞ்சம் ரெண்டு, இப்போது ஒன்றிங்கு இல்லையே. நீங்க என்ன பண்ற? காத்து வரலையா, அதான் காத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். வந்த இடத்துல சூப்பரா ஏதோ பிளான் நடந்துட்டு இருக்கு போல. ஏய், அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஏய் நிறுத்திட்டி, முதல்ல பண்ணது கேவலமான விஷயம், இதுக்கு சமாளிச்சுட்டு வேற இருக்கா. மரியாதை உண்மை சொல்லு, இந்த மாத்திரை இங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாத்திரை கிடையாது, ஓகேவா? ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, நீ எப்பெல்லாம் நந்தினிக்கு டேப்லெட் வாங்கி கொடுக்குறியோ அப்பெல்லாம் உனக்குள்ள ஒரு பதட்டம். என்ன, நான் இன்னைக்கு ஃபுல்லாவே உன்னை வாட்ச் பண்ணேன், இந்த டேப்லெட்டை வாங்கி கொண்டு போய் நீ நந்தினிட்ட கொடுக்குற வரைக்குமே உன்னை வாட்ச் பண்ணேன். நீ ஒரு நிலையிலே கிடையாது. ஸோ அப்போ இந்த டேப்லெட்லையும் உனக்கும் அந்த ஹரிணிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. என்ன நீயா சொல்லிட்டீங்கன்னா விட்டுருவேன், இல்லையா? உனக்கு பழனிமுத்து பத்தி தெரியும், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏய், சும்மா ஓவரா பேசிட்டு இருக்காத. அப்படி கற்பனை வளர்த்துக்கிட்டே போற. உன் பாட்டுல எதுக்கு கேட்க மாட்டாங்க, பேச மாட்டாங்கனா பாரு. எப்போதுமே நந்தினி டாக்டர் உங்க ஹஸ்பண்டுக்கு வாங்கி கொடுக்குற டேப்லெட் தான், ஓகேவா? இது நம்மளோட ஃபார்மசில கொஞ்சம் ஸ்டாக் இல்லாம இருந்தது. அதான் இப்ப நான் போய் ஹனி டாக்டர்கிட்ட சொன்னேன், அவங்க வேற எங்கேயோ ஃபார்மசில இருந்துட்டு வாங்கி கொடுத்தாங்க. போய் யார் சொன்னது? இந்த டேப்லெட் நம்ம ஹாஸ்பிட்டல்ல பார்மசில ஸ்டாக் இல்லையா? இப்ப நான் எடுத்து காட்டவா? ஒண்ணுக்கு 3 பாக்ஸ், என்ன 3 பாக்ஸ் மேல் ஃப்ளோர்ல இருக்கு, ஓகேவா? ஒரு நிமிஷம் ஆகாது நீ எடுத்து காட்டுறதுக்கு. யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க? பொய் சொல்லாத, மரியாதையும் உண்மையை சொல்லிடு, தண்டனை கம்மியா இருக்கும். நானா கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோ, நீ அப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க்கே பண்ண முடியாது. இப்பவே சொல்லிட்டேன், நீ ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணுன்னு எனக்கு தெரியும். நான் சொல்றதை கேளு, அவ்வளவுதான் சொல்லுவேன். அந்த ஹரிணி எதுக்கு டேப்லெட்டை என்னமோ மாத்தி தரான். ஹரிணி டேப்லெட்டை மாத்தி தரன்னு மட்டும் எனக்கு தெரியும். ஹரிணிக்கும் இந்த டேப்லெட்டுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் சொல்லு. இல்ல, ஹரிணி டாக்டர் தான் டேப்லெட் வாங்கிட்டு வந்து அவங்க எப்போதுமே ரிவ்யூ பார்த்துட்டு தான் கொடுப்பாங்க. அது உனக்கு தெரியாதா? ஓ அப்படியா? சரி, இங்க பாரு, என்னை கோவப்படுத்தாத, மரியாதையும் உண்மை சொல்லு. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமா உனக்கு கவனிச்சுட்டே தான் இருக்கேன். எப்பெல்லாம் அந்த டேப்லெட்டை வாங்கி கொண்டு நீ நந்தினிட்ட கொடுக்குறியோ அப்பெல்லாம் உனக்குள்ள பதட்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. என்ன காரணம்னு கேட்டா அப்படியே வளர்ற. ஆனா எப்ப பார்த்தாலும் உனக்கு லேப்ல என்ன வேலை? எப்ப பார்த்தாலும் லேபுக்கு போற, அங்க என்ன உனக்கு வேலை? இங்க பாரு, நான் சொல்றத தெளிவா கேட்டு உண்மையை சொல்லிட்டேன்னா கம்முன்னு விட்டுருவேன், இல்லையா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பொறுமைங்கிறது ஒரு அளவுக்கு தான். என்ன, என் பொறுமை நீ ரொம்ப சோதிக்கிற. மரியாதை உண்மை சொல்லு. சொல்லு. எனக்கு எதுவும் தெரியாது பழனிமுத்து, என்ன விட்டு. ஏய், உனக்கு எதுவும் தெரியாது சொல்ல சொல்லதாண்டி எனக்கு கோவம் வருது. உனக்கு எல்லாமே தெரியுது. இந்த டேப்லெட்டுக்கும் உனக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டேப்லெட் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்க டேப்லெட்டே கிடையாது. ஏண்டி டேப்லெட் வாங்கி கொடுக்குறியே, அது பின்னாடி எக்ஸ்பிரே கூட யாரும் பார்க்க மாட்டாங்களா? இல்ல அந்த டேப்லெட்ல பின்னாடி இருக்கிற அந்த பிரிண்ட் கூட யாரும் பார்க்க மாட்டாங்களா? QR ஸ்கேனர் இருக்கு, அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம், ஓகேவா? நானும் படிச்சிருக்கேன், சரியா? படிச்சிருக்கனாலதான் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றேன், ஓகேவா? உன்னை விட அதிகமாவே படிச்சிருக்கேன். பழனிமுத்து, என்ன மன்னிச்சிரு பழனிமுத்து, இதை நான் வேணும்னு செய்யல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே குடும்ப சூழ்நிலை, குடும்ப கஷ்டத்துக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த நான் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இது நந்தினி டாக்டர் அவங்க ஹஸ்பண்டுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து வாங்கி கொடுக்குற டேப்லெட் கிடையாது. ஹரிணி டாக்டர் வெளிநாட்டுல இருந்து ரொம்ப காசு போட்டு வாங்கி கொடுக்குற டேப்லெட். சொல்ல போனா இது நந்தினி டாக்டரோட ஹஸ்பண்டுக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரையே கிடையாது. நந்தினி டாக்டரும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ள தப்பான டேப்லெட் கொடுக்கிறது தான் ஹரிணி டாக்டர் கொடுத்தாங்க. சரி, என் கூட வா. பழனிமுத்து, வா. என்னது இது? இது நம்ம பிரவீனுக்கு கொடுக்குற டேப்லெட் ஆச்சே. இது எதுக்கு இங்கே கொண்டு வந்து போடுறான்? பழனிமுத்து, என்னாச்சு? இந்த டேப்லெட் நான் பிரவீனுக்கு கொடுக்குற டேப்லெட் ஆச்சே, இது எதுக்கு கொண்டு வந்து இப்படி போடுற? என்ன நடந்துச்சு? என்னாச்சு? ஓ மை காட். ஏய் சாரி டாக்டர், என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கு மேல நான் இந்த ஒரு வேலையை செஞ்சேன்.
எனக்கு நானே பண்ணிக்கிற துரோகம். சாரி டாக்டர். வாட் ஹேப்பன் பழனிமுத்து? என்னாச்சு? எதுக்கு டேப்லெட்டை கொண்டு வந்து இங்க போட்டுட்டு ஓங்கி ஒரு சவுண்ட் விட்டு எல்லாத்தையும் கூட்டி இப்ப நிக்க வச்சிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? நான் சொன்னா அது சரியா வராது. இதோ பக்கத்துல நிக்கிறாளே, இவன் சொன்னதா சரியா வரும். சொல்லு. எல்லாரும் முதல்ல என்ன மன்னிச்சிடுங்க. நான் எதையும் வேணும்னு செய்யல. நந்தினி டாக்டர், முதல்ல நீங்க என்ன மன்னிச்சிடுங்க. உங்க வாழ்க்கையில தேவையில்லாம இவ்வளவு நாளா விளையாடி இருக்கேன்னு தான் சொல்ல போறேன். நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு கொடுக்குறீங்களே டேப்லெட், அது நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர டேப்லெட் கிடையாது. அது முக்கியமா உங்க ஹஸ்பண்டுக்கு கொடுக்க வேண்டிய டேப்லெட்டே கிடையாது. இந்த டேப்லெட் வெளிநாட்டுல இருந்து ஹரிணி டாக்டர் வாங்கிட்டு வந்த டேப்லெட். அது உங்க ஹஸ்பண்டுக்கு கொடுக்க வேண்டிய டேப்லெட்டே இல்ல டாக்டர். இல்லம்மா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க சிஸ்டர்? என்ன சொல்றீங்க? எனக்கு தெரியும் இது என் புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய டேப்லெட்னு. இதுல என்ன குழப்பறீங்க? எனக்கு கூட புரியல. நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து நீங்க தானே எப்போதுமே எனக்கு வாங்கி தருவீங்க. புதுசா இருக்கு. இல்ல டாக்டர், இந்த டேப்லெட் நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரது கிடையாது. இந்த டேப்லெட்டை ஹரிணி டாக்டர் உங்க ஹஸ்பண்டுக்காக ரொம்ப காசு கொடுத்து வெளிநாட்டுல இருந்து வாங்குற ஒரு டேப்லெட். இந்த டேப்லெட்னால தான் நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து வாழ முடியாம கஷ்டப்படுறீங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்ககிட்ட நெருங்காம இருக்கிறதுக்கான காரணமே இதுதான் டாக்டர். வாட்? நந்தினி, உங்ககிட்ட அன்னைக்கு கூட கேட்டேன், எதுக்கு பிரவீனை நான் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகுது, பேசவே மாட்டேன்னு சொல்லி கேட்டேன்ல. அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த டேப்லெட் மட்டும்தான். முக்கியமா உங்களோட பர்சனல் லைஃப்ல நீங்க லைஃப்பை வாழாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமும் இந்த டேப்லெட்டு தான். நீ உன் புருஷனுக்கு கொடுக்குற டேப்லெட் ஹெட்டேஜ் கொடுக்குற டேப்லெட்டே கிடையாது. இந்த டேப்லெட்டே வேற. அது என்னன்னு அந்த ஹரிணி சொல்லுவா. ஹலோ மிஸ்டர் ஹரிணி, சொல்லு. உன்னதானே கேக்குறோம், சொல்லு. ஹரிணி டாக்டர், என்ன ப்ராப்ளம்? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஒண்ணுமே புரியல. என்னமோ பேசிட்டு இருக்கீங்க உங்க பாட்டுல. என்னதான் சொல்ல வரீங்க? என்ன டேப்லெட்? என்ன? ஒண்ணுமே புரியல. இல்ல டாக்டர், அவ சொல்ல மாட்டா. எனக்கு இப்பதான் புரியுது. ஐயோ, நான் டாக்டர் படிச்ச அறிவு இல்லாம இருந்திருக்கேனே. என் புருஷனுக்கு என்ன டேப்லெட் கொடுக்கறேன்னு தெரியாம கொடுத்திருந்தீங்க. ஐயோ. நந்தினி டாக்டர், என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க? என்ன ப்ராப்ளம்? ஒண்ணுமே புரியல. அடியே, மரியாதை உண்மை சொல்லுடி. அது என்ன டேப்லெட்? சொல்லு. என்ன டேப்லெட்னு கேக்குறேன்ல. பழனிமுத்து, அந்த டேப்லெட் எடுங்க. ஏமா ஹரிணி, நீ பொண்ணு தானே? சொல்லு, நீ பொண்ணு தானே? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸோட விளையாடுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா இல்லைன்னு கேட்கக்கூடாது. அறிவு இல்ல? நீல என்ன டாக்டர் படிச்சிருக்க? எப்படிமா இப்படிலாம் வந்து லைஃப்ல விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸ் பொண்ணுங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. நீ அதவே கேவலமா ட்ரீட் பண்ணிருக்க. என்ன டேப்லெட் வாங்கி கொடுத்தீங்கன்னு உனக்கு தெரியுதா? உனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? ஏன்னா வாங்கி கொடுத்தவளே நீ தானே. சீ, இதை விட கேவலமான பொழப்பு எதுவுமே கிடையாது. டாக்டர், இனஃப். ரொம்ப பேசாதீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஸ்டெல்லா டாக்டர், வாட் டேப்லெட்? என்னது அது? எப்படி டாக்டர் வாய் திறந்து சொல்றது நீங்க நினைக்கிறீங்க? சொல்றதுக்கே வாய் கூசுது. அவ்வளவு கேவலமான ஒரு டேப்லெட். சீ, கருமம். ஏண்டி, எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். என் புருஷனை ஒன் சைடா லவ் பண்ண நான் ஒத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவருக்கும் எனக்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சுலடி. இன்னமும் ஏண்டி என் வாழ்க்கையில இப்படி விளையாடுற? இந்த விளையாட்டுறால உனக்கு என்னடி சந்தோஷம் கிடைக்குது? ஒன் சைடா லவ் பண்ண உனக்கு எப்படின்னா, டபுள் சைடா லவ் பண்ணி அவன் கூட சேர்ந்து வாழ முடியாம தவிக்கிற எனக்கு மட்டும் தாண்டி தெரியும் ஃபீலிங்ஸ் என்னன்னு. பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸ்ல விளையாட உனக்குலாம் வெக்கமா இல்ல? அது மட்டும் இல்ல, சொல்லு. நன்றி டாக்டர், இன்னொரு விஷயத்தையும் மன்னிச்சிருக்கேன். மன்னிச்சுக்கோங்க டாக்டர். உங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொன்னது போய் டாக்டர். அன்னைக்கு நீங்க ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகும்போது உங்க கர்ப்பப்பையில பலத்த காயம் ஏற்பட்டிருந்தது என்னமோ உண்மைதான். ஆனா அந்த ரிப்போர்ட்டை மாத்தி வைக்க சொன்னது ஹரிணி டாக்டர் தான். உங்களுக்கு குழந்தை பிறக்கும் டாக்டர். அது போய் டாக்டர், உங்களுக்கு குழந்தை பிறக்கும். மன்னிச்சிருங்க டாக்டர். ஏண்டி இப்படி பண்ணுன? ஏன் இப்படி பண்ணுன? எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு என்கிட்ட சொல்லும் போது ஐயோ, என்னால தாயே ஆக முடியாதானே எத்தனையோ நான் அழுதுருக்கேன் தெரியுமா?
என்ன தாண்டி பண்ணுன? ஏன்டி இப்படி பண்ணுன? சீ, என் வாழ்க்கையில நானும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். உன்ன மாதிரி சாடிஸ்ட நான் பார்த்ததே கிடையாது. என்ன? இங்க பாரு, இப்ப சொல்றேன், இனி ஒரு நிமிஷம் கூட இந்த ஹாஸ்பிட்டல்ல உனக்கு வேலை கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனா அந்த எம்டி ஏதாவது சொல்லுவான், அவ்வளவுதானே. அந்த எம்டி எப்படி சமாளிக்கிறேன்னு எனக்கு தெரியும். என்ன, இனி இந்த ஹாஸ்பிட்டல்ல உனக்கு வேலை கிடையாது. கிளம்பி போய்கிட்டே இரு. ஸ்டெல்லா டாக்டர், அதை நீங்கள் சொல்லணும் எந்த அவசியம் கிடையாது. ஹாஸ்பிட்டல் எம்டி சொன்னால் மட்டும் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு நான் போக முடியும். என்ன, நீங்கள் சொல்லி நான் போகணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ, அவங்க இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்களுக்கு எல்லா உரிமையுமே இருக்குது. இவ்வளோ பெரிய கேவலமான செயலை செஞ்சுட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் என்ன வேணாலும் யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஓகேவா? ஒரு பொண்ணுனால குழந்தை பெற்றுக்க முடியும்னு தெரிஞ்சு அந்த ரிப்போர்ட்டை மாற்றி வைக்க தெரிஞ்ச உங்களால் நாளைக்கு அவங்கள கொண்டுட்டு நான் கொல்லவே இல்லைன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு வேலை கொடுக்கறது ரொம்ப கேவலமான விஷயம். எம்டி தானே, எம்டி கிட்ட எப்படி பேசணும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஓகேவா? கெட் வாட் ஐ சே. பாரா, டிஜேன்னு ஒரு வார்த்தையை சொன்னதா சொல்லிட்டாங்க, அப்படியே ரெடியா நிக்கறாங்க டான்ஸ்க்கு. ஆமா மேம், டிஜேன்னு சொல்லிட்டீங்க, அப்ப இறங்கி கலக்க வேணாமா? அதுக்கு ரெடியாக வேணாமா? அதுக்கு தான். நல்லா இருக்குல மேம்? நானே எதுவும் சொல்லல, எல்லாம் மேடத்தோட பிளான் தான். அங்க ஊர்ல இருந்து கிளம்பும்போது சொல்லிட்டா, டிஜே இல்ல ஏதாவது வச்சாங்க டான்ஸ் ஆடுறதுக்கு Dress எடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டா. ரெண்டு பேரும் எங்க போனாலும் ஒரே மாதிரி போட்டு போவோமே, அதை எடுத்து வச்சிட்டோம். பரவாயில்லடி, நல்லா தான் இருக்கீங்க. சரி, டிஜே போகிறது முக்கியம் கிடையாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம மட்டும் டிஜே என்ஜாய் பண்ண போகிறது கிடையாது. அதாவது நம்ம காலேஜ் மட்டும் கிடையாது, அதர் காலேஜ் வந்திருப்பாங்க. ஓகேவா? நம்ம மாதிரி டூர் இருப்பாங்க. எல்லாம் கேர்ஃபுல்லாக கயர்லாம் போட்டிருப்பாங்க. கயர் போட்டு நம்ம காலேஜுக்குன்னு ஒதுங்கி வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதுக்குள்ளே மட்டும் தான் டான்ஸ் ஆடணும். என்ஜாய் பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை. அதை விட எந்த ப்ராப்ளமும் வராமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் உன் அக்கா காரி என்னை தூக்கில் தொங்க விட்டுருவா. என்ன, உனக்கு எதுவும் தெரியாது? நம்ம டூர் கிளம்புறதுக்கு முன்னாடி நைட்டு 12 மணிக்கு எனக்கு தூங்க விடாம கால் பண்ணி லெக்சர் எடுக்கிறாங்க. அங்கே பாரு, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயத்தில் என் நாத்தனாரையும் அனுப்பி வச்சிருக்கேன். 2 பேரும் பத்திரமா பார்த்துக்கிறது ஓம் பொறுப்பு. எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கோ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ லெசன்ஸ். ஸோ வந்து என்னையை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இருந்தாலும் சொல்கிறேன், டிஜேங்கிற போது வந்து எல்லாரும் இருப்பாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? அதுக்கு தான் சொல்கிறேன். ஆமாம், எங்கே ஸ்னேகா மேம்? பாவம் ஸ்னேகா மேம், அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ. அவங்க சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பசங்களாம் கொஞ்சம் கிளம்பாமல் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜீவா சாரை கூப்பிட போகிறேன்னு போனாங்க. என்ன நடந்துச்சோ தெரியல. ஐயோ, ஜீவா சாரா? அந்த ரூம்ல தானே பிரின்சிபலா தங்கியிருக்காரு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. தேவையில்லாத மறுபடியும் இதை பிரச்சனை எடுத்துருவாங்களா? சரி, ஓகே, நான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறேன். ஓகே, நான் இப்போ என்னன்னு பார்க்குறேன். நீங்கள் 2 பேரும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, டீச்சர் நடக்கிற இடத்துக்கு போங்க, எல்லாரும் வந்துடுவோம். ஓகேவா? ஓகே மேம். அகல்யா, பொண்ணுங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டை விட சேஃப்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் ஒரு மொழி தெரியாத ஊருக்கு வந்திருக்கோம், புரியுதா? ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு. சரியா? ஓகேங்க மேம். ஆமா, இப்ப இந்த ஜூஸ் எது கையில வச்சிட்டு இருக்க? ஒண்ணு கூடி இல்லனா ஏன்ட்ட கூடு. இப்ப எதுக்கு நின்னுட்டு இருக்க? ராக்கி, வாய் மூடிட்டு அமைதியா இரு. நான் எதுக்கு நான் வாய் மூடணும்? எதுக்குன்னு சொல்லு. எது கையில வச்சிட்டு நின்னுட்டு இருக்கான்? சொல்லு. டே மதன், எதுக்கு வச்சிருக்க? சொல்லு. ஏன் தலையில ஊத்தி குடிக்க போறியா? இல்ல, உன்னதான் தலையில ஊத்தி குளிப்பாட்டலான்னு இருக்கேன். அப்படியே மூஞ்சில குத்துறேன் வையே. இங்க பாருங்க, இப்ப நான் இங்க ஒண்ணு பண்ண போறேன். ஏன்டா அது சாணி கை குடிக்க போறியா? டேய் ராக்கி, ஏன்டா சும்மா இருடா. இங்க பாரு, இவனை நம்பி என்னால எதையும் செய்ய முடியாது. உன்னை மட்டும் தான் நம்புறேன். அவனையும் நம்பாத, அவனும் தலையில மிளகா அரைச்சிருவான். நீ மூடு, நீ மட்டும் தான் மிளகா இருப்ப, அவளாம் அரைக்க மாட்டேன். நீ நம்பிட்டே தெரிய, நீ எவனெல்லாம் நம்புறியா அவெல்லாம் உன் தலையில மிளகா இருக்கலாம் காத்துக்கிட்டு இருப்பான். இப்ப சொல்லிட்டேன். சரி, இப்ப எதுக்கு ஜூஸ் வச்சு நிக்கிற? சொல்ற காரணத்தை. இங்க பாரு, இப்ப இந்த ஜூஸ்ல நான் மயக்க மருந்து கலக்க போறேன். கூட 2 மாதிரி சேர்த்து போட்டு வச்சுக்க, ஒரே போயிருடா. எதுக்கு மயக்க மருந்து கலத்தி கொஞ்ச நேரம் படுத்துங்கிறதுக்கா? டேய், வாய் மூடுடா. சும்மா என்ன பேசாத, இடையில நந்தி மாதிரி பேசிக்கிட்டே. அப்பெல்லாம் மூட முடியாதுடா. என்ன காரணம் சொல்லு. அவன் கிடக்குறான். இங்க பாரு, இதுல இப்ப நான் மயக்க மருந்து கலக்க போறேன். இந்த மயக்க மருந்து கலக்கிற ஜூஸை அகல்யா கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அதாவது டிஜே நடக்கிற இடத்துல ரொம்ப டயர்டாகி எல்லாரும் ஜூஸ் குடிப்பாங்க. ஓகேவா? அந்த டைம்ல இந்த ஜூஸ் அகல்யா கிட்ட போகணும். ஏன் வேற ஜூஸ்ல குடிச்சா அவங்க டயர்ட்னஸ் போகாதா? இந்த ஜூஸ் குடிச்சாதான் அவ டயர்ட்னஸ் போகுமா? ராக்கி, கொஞ்ச நேரம் பேசாம இருக்க. அவன் என்னதான் சொல்ல வரான்னு கேட்போம். ஏய், எப்படி ஒரு ஆகாது தானே சொல்லுவான். இவன் சொல்றதை நீங்க கேட்டுட்டு இருக்க. விளங்கமான எதையாவது வாடா டிஜேக்கு போலாம். ஐயோ, டிஜே சொல்லுது ஞாபகம். ஸ்னேகா மேம் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க? நான் போய் அவங்கள பார்த்துட்டு வரேன். நல்லதா போச்சு, இவன் இருந்தானே பிளான சொதப்புவான். இங்க பாரு, நீ என்கிட்ட அடிக்கடி கேட்பில உனக்கும் அகல்யாவுக்கும் என்னதாண்டா பிரச்சனைன்னு. என்ன பிரச்சனைன்னு நாளைக்கு காலையில் உனக்கு தெரியும். ஓகேவா? அதுக்கு தான் இந்த ஜூஸில் மயக்க மருந்து கலந்துருக்கேன். இது அகல்யா கிட்ட போகணும். இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு. அவள் குடிச்சிட்டு மயக்கப்பட்டு விழுவா. மயக்கப்பட்டு விழுக விடாம ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு வரணும். அதுவும் உன் பொறுப்பு. ஜூஸை கொடுக்கறதுல ஓகே, நான் எப்படி அவளை ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு வர முடியும்? நீ என்ன லூசா? டேய், நீ இழுத்துட்டு வரியா? நீ சொன்னா வந்துருவாள அவ. ஆளை பாரு. அப்படி கிடையாது, அந்த ரெட்டை குடும்பி இருக்குல்ல, அவளை ஏதாவது பிரெயின் வாஷ் பண்ணி அவளை ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு வர சொல்லு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் அங்கே சொல்கிறேன். இந்த டிஜேயில்
அவ மயக்கம் எப்படி இந்த ஜூஸை அவள் குடிக்கணும், மயக்கப்பட்டு விழுவா, அவளை ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு வராமல் கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். மறுநாள் காலையில் என்ன ஏதுன்னு தெளிவாக புரியும். ஓகே? எனக்கு இப்பவே பாதி புரிஞ்சிருச்சு. சரி, ஓகே. சார் பசங்களை சீக்கிரம் ஆஜராக சொல்லுங்க சார். ஒரு 10 மினிட்ஸ் வந்துடுவேன். ஓகே சார், ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போவேன் நான். ஸோ தண்ணி ஊற்றி வச்சிருக்காங்களா, யார் பண்ண வேலைன்னு தெரியல. சரி, ஓகே, 3 மணி விட்டு போவேன், வடிக்க விழுந்துருவாங்க யாராவது. ரூம் பாதி தான் திறந்திருக்கு. உள்ள போலாமா வேண்டாமா? போலாம், அப்புறம் தான் யாராவது கிளம்பிருக்காங்கன்னு தெரியும். சரி போலாம். தண்ணி கிடக்க ரூம் திறக்காதீங்க. யாரு? நான் பாத்து சிலம்புகள் பறை இசை கேட்க பரம்பொருள் தெருவையும் பார்க்க வந்ததென்ன சொப்பனங்கள் சொல்லிடாமலே உன்னை இன்றி செல்வமில்லை இந்த வாழ்விலே. வந்ததென்ன சொப்பனங்கள் சொல்லிடாமலே உன்னை இன்றி செல்வமில்லை இந்த வாழ்விலே. அல்லல் படுவாழ்வும் அழகாகும் இனிமேலே கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காதே உன்னை போலே. பழத்தில் விழுந்திரி முத்தெடுத்து போனாயே உயிரே. எக்ஸ்கியூஸ் மீ. சாரி சார், அப்போ அதை குளிச்சுட்டு போனவங்க யாரோ டவலை இங்கேயே புழிஞ்சுட்டு போயிருப்பாங்க போல. போகிறாங்க தனியாக கிடச்சதை க்ளீன் பண்ணலான்னு போகிறதுக்குள்ளே மேம் உள்ள வந்து காலை அதில் வச்சு ஸ்லிப் ஆகி என் மேலே விழுந்துட்டாங்க. சாரி சார். நான் இப்போ ஒண்ணுமே கேட்கவே இல்லையே சார். அவங்க விழுந்தாங்க, நீங்க தாங்கி பிடிச்சிங்க. இதுல என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை. ஓகே சார், சீக்கிரம் டீச்சர் இருக்கிற இடத்துக்கு வாங்க. எனக்கு தெரியும்டா, நடிக்கிறியா? உனக்கு வலிக்குது, வலிக்கணும். எனக்கு இதுதான் வேணும். நான் எவ்வளோ வலி அனுபவிச்சிருப்பேன், எனக்கு இதுதான் வேணும். ஆனால் நீ எவ்வளோ வலி அனுபவிச்சாலும் சரி, திரும்ப ஸ்னேகா உன் லைஃப்பில் இல்லை. எனக்கு ஜீவா சார் தான் பிடிச்சிருக்கு. குட்டிமா என்ன பண்றீங்க? கேசா குட்டி. கேசா கேசா. அம்மா 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 பாரு. ஐயோ என் பிள்ளைக்கு வாயில நுர வருது. கவின் அத்தை மாமா. கேசா கேசா அம்மா பாருமா கேசா. கவின் அம்மா 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 பாருமா. ஐயோ கவின் எங்க கவின் இருக்கீங்க? செல்லம். என்னாச்சு கேசா? சஞ்சு, என்னடியாச்சு பிள்ளைக்கு? என்ன வாயில நோய் வருது? கவின் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கவின். என்னன்னு தெரியல, நான் அவனை தூக்க தான் வந்தேன். எந்திரிக்க மாட்டேங்கிறான், ரொம்ப பயமா இருக்கு. அத்தையை கூப்பிடுங்க அத்தை. கவின் ரொம்ப பயமா இருக்கு கவின். ஐயோ வாயில நுர வருது அம்மா. ஐயோ என்னாச்சு? எதுக்கு அப்படி சத்தம் போடுறீங்க? ஏய் கேசவ், சஞ்சு என்னாச்சு? கேசவ் 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 என்னாச்சு? என்னாச்சு? வாயில நுர வருது. அத்தை என்னன்னு தெரியல அத்தை. இவன் மட்டும் உள்ள தூங்குறான். உள்ள வந்து தூக்கிட்டு போலான்னு அத்தை உள்ள வந்தேன். அந்த வாயில நுர வருது. எந்திரிக்க மாட்டேங்கிறான் அத்தை. ரொம்ப பயமா இருக்கு அத்தை. அது என்னத்தை? அம்மா அம்மா ரொம்ப பயமா இருக்குமா அம்மா. அம்மா ஐயோ என்னன்னு தெரியலையே. பிக்ஸ் ஏதாவது வந்திருக்குமா? ஐயோ ஏய் கார் எடுறா போடா. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவா. ஐயோ என்ன செல்லம். அத்தை ரொம்ப பயமா இருக்கு அத்தை. பிக்ஸ் வர அளவுக்கு இவனுக்கு என்னத்தை இருக்கு? அத்தை ரொம்ப பயமா இருக்கு அத்தை. எந்திரிக்க மாட்டேங்கிறான். கேசவ் கேசவ் இங்க பாரு பாட்டி. கேசவ் கேசவம்மா இங்க பாருங்க செல்லம். அம்மா எந்திரிமா, என் பட்டு பிள்ளை எம்பிட்டு நுர போச்சுன்னு தெரியலையே. கேசவம்மா இங்க பாரு. அம்மா 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 எந்திரிமா என் செல்லம். அம்மா உன்னை விட்டுட்டு போறது தப்புதான். என்னன்னு தெரியலையே செல்லம். அம்மா பாரு தங்கம், எந்திரி செல்லம். சஞ்சு, அம்மா சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க.
அந்த அரபிக்கடலோரம் ஓர் அழகை கண்டேனே அந்த கண்ணி தென்றல் ஆடைகளுக்கு கண்கள் கண்டேனே அம்மா 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 ஹே அம்மா 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 ஏ பள்ளி தாமரை உன் பாதம் கண்டேனே போங்க சார் இல்ல டான்ஸ் ஆடுங்க இல்ல இருக்கு போங்க சார் போங்க ஐயோ சும்மா தான் சொன்னேன் பாவி ஐயோ ஐயோ இப்படி பண்ணா தப்பு தானே சொன்னா சொல்லலாம் என் பாட்டி தான் பாட்டிக்கிட்டு போவோம்